புது கேம் ப்ளே வாங்க ட்ரை பண்ணுவோம். ஷினோஸ்கே ஓ சின்சான் கிராண்ட் பாவா? இப்போ ஆல்ரெடி ஸ்கூலுக்கு டைம் ஆயிடுச்சா? நான் பாதி தூக்கத்தில் இருக்கேன். எனக்கு காசு காப்பே இல்லை. சாரி, நீ பாதி தூக்கத்தில் இருக்க. ஓ கிராண்ட்பா, நான் இங்கே என்ன பண்ணுறேன்? இது வந்து அகிட்டா ப்ரிஃபெக்சர் அப்படின்ற ஒரு பிளேஸ் ஆங்க கைஸ். இப்போ நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம். இந்த கேம் பேர் வந்து சின்சான் ஷீரோ அண்ட் த கோல்ட் டவுன். இது நீங்கள் ஏற்றணுன்னா கிரன்ச்சி ரோலுக்கு நீங்கள் 100 ரூபாய் பே பண்ணுற மாதிரி ப்ரீமியம் போட்டால் தான் வாங்க முடியும் கைஸ். மைண்டில் வச்சுக்கோங்க. ஐ திங்க் இது ரொம்ப நேரம் கேம் பிளேன்னு நினைக்கிறேன். நம்ம லைவ் போடுவோம் சீக்கிரமாக. எனக்கு உடம்பு சரியில்லை, அதனால தான் எதுவும் பண்ண முடியல. கிவ் அவே போயிடுச்சு ஆல்ரெடி. மேபி கேட்கலாம் எப்படி ப்ரோ கிவ் அவே போச்சுன்ட்டு. அது வந்து ஒரு லைவில் போச்சு, ஆனால் அந்த லைவ் இந்த சேனலில் நடக்கல. Oh dad, I am sorry. Shinchan, make sure you listen to your grandfather. என்ன அது? பிரகர் ரோகர். ஓகே கைஸ், இது வரைக்கும் பார்த்துட்ருக்கவங்க மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். ஐயோ மியூசிக்காக காப்பி ரைட் வரும், இதை கட் பண்ணிடலாம். எப் சி திஸ் பட்டர்ஃப்ளை நெட்டு இது உங்கள் அப்பா யூஸ் பண்ணார் அப்படின்னு சொன்னாங்க. ஓ இதுதான் சின்சானோட அப்பா யூஸ் பண்ணாரா? பிங்க் கலரில் இருக்குது. ஆறா பறக்கிற மாதிரி வச்சுருக்க வேணாமா? ஓகே கைஸ், ஃபைனலி கண்ட்ரோல் கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன். இது யாரா? சுருட்ட முடி. இங்கே எங்கேயாவது கேஸ் ஸ்டேஷன் பக்கத்தில் இருக்கா தெரியுமா? ஆமாம், நீங்கள் கொஞ்சம் தூரம் ஸ்ட்ரெயிட்டாக போயிட்டு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு வயசானவங்க இருப்பாங்க. நல்ல வேலை நீங்கள் என்ன உண்மையிலே காப்பாற்றிட்டீங்க. ஓ அது உன்னோடதா? அந்த பட்டர்ஃப்ளை நெட் நல்லாதான் இருக்கு. இல்லை இது எங்கள் அப்பாவோடது. நீ எதாவது பிடிச்சிட்டு வந்தா என்கிட்ட வந்து காமி, மறந்துடாத. நன்றி அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. ஐ திங்க் அவனை நம்ம லேட்டாக யூஸ் பண்ணிப்போன்னு நினைக்கிறேன். அவன் சுருட்ட முடிய பார்த்தீங்களா தாத்தா? நானும் அந்த மாதிரி சுருட்ட முடிய வைக்கலான் இருக்கேன். மண்டை என்ன பளிச்சுன்னு இருக்கு. அவங்களுக்கெல்லாம் சுருட்ட முடியல இருக்காது. ஓகே, நான் இப்போ என் வேலைக்கு போகிறேன். நீ உன்னோட பக் ஹண்ட்டை ஆரம்பி. டுட்டோரியல். இதெல்லாம் எதுக்குடா? நம்ம மொபைலில் தான்டா விளையாட ஈஸியாக தான்டா இருக்கும். ஓகே, இதுதான் கண்ட்ரோல். இப்படி தான் போகும் மொத்த கேம் பிளேயுமே. பார்ப்போமா? இது கொடுக்கணும். ஓ இது வந்து ஸ்பீடாக போதா? ஷிஃப்ட் லாக் மாதிரி. ஷிஃப்ட் லாக் இல்லை, ஷிஃப்ட் ரன் மாதிரி. எதாவது இன்டராக்டாக எதாவது எடுக்கணுன்னா அந்த பேசுகிற மாதிரி இருக்கும், அதை கிளிக் கொடுக்கணும். எதாவது யூஸ் பண்ணணுன்னா நீங்கள் அந்த இதை கிளிக் கொடுக்கணும்னு நினைக்கிறேன். இன்னும் பார்த்துட்ருக்கீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். இப்போ தான் மேலும் இந்த சின்சான் வீடியோலாம் வரும். நம்ம லைவு
இந்த கேமெல்லாம் லைவாக போடணும், அதனால் லைவுக்கு ட்ரை பண்ணுவோம். ஓகே 3 பிடிச்சாச்சு. இங்கே ஒரு பொண்ணு இருப்பா, அவளுக்குன்னா பக்ஸ்னா ரொம்ப பிடிக்கும். அவள் பெரிய கிளாஸ் போட்டிருப்பான், ஆனால் அவள் தான் இந்த உலகத்திலே அழகான. ஐ திங்க் ஏதோ பாட்டியை சொல்லிடுறாங்கன்னு நினைக்கிறேன், போய் பார்ப்போம். நானும் அவளை பார்க்கணும். ஏண்டா சின்சான் பாட்டிடா அது. ஓகே, இதுதான் புக்கு. அந்த புக்கு ஐ திங்க் ஸோ இதில் இல்லை. ஐயோ சேவ்ஸ் லாட்டு இதில் வந்துட்டு அதுக்கு பக்கத்தில் இருக்குது. மிஷினு யாரெல்லாம் என்ன வேலை கொடுத்தாங்க. ஓகே ஃபிஷ்ஷு, அப்போ ஃபிஷ்ஷிங்லாம் இருக்கும்னு நினைக்கிறேன். அப்போ நம்ம இந்த ஃபிஷ்ஷிங் இந்த எபிசோடில் ஃபிஷ்ஷிங்கோட முடிச்சுப்போம். போக முடியல. அன்றைக்குப்பா நம்ம இப்படி போனோன்னு நினைக்கிறேன். ஆமாம், இப்படி கீழே ஏதோ வழி இருக்குது. இந்த இடத்துல நம்ம எல்லா இடத்துக்கும் போகலாம், எல்லாரும் கூட இன்டராக்ட் பண்ணலாம். சூப்பரான கேம், பீஸ்ஃபுல்லாக இருக்கும். சவுண்ட் எஃபெக்ட்லாம் பயங்கரமாக இருக்கும். பிக்கப்பா, நான் போயிட்டு இந்த பிக்கப்னு காமிக்கிதே அந்த வேர்டு கிட்ட கிளிக் கொடுத்துட்ருக்கேன். ஓ, இந்த வில்லேஜுக்கு வந்ததுக்கு வணக்கம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ட்ரெயினே போகாதோ இல்லை, கட்சீனில் ஒரு ட்ரெயின் போச்சு. ஓகே ஓகே, இங்கே பார்த்தீங்களா அந்த மலையும் இவன் பண்ணுறது ஒரே மாதிரி இல்லை. ஒரு வேளை சம்மந்தம் இருக்குமோ? கண்ணை வச்சுப்போம். ஃபிஷ் பண்ணுறாரு. தாத்தா எனக்கு ஒரு மீன் வறுவல். தாத்தா 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 எனக்கு ஒரு மீனை போட்டுச்சு தாத்தா. நான் தாத்தா இப்படி பண்ணுறேன். ஓ, இதான் இந்த பொண்ணு. ஜேய், அந்த தாத்தா ஏதோ வயசானவங்கள சொன்னாங்கன்னு பார்த்தா தாத்தா. ஓ, நீங்கள் தான் தினோஸ்கி. இல்லை, நான் ஷினோஸ்கி. நொஹாரா தானே? ஓ, நொஹாரா. மை கிராண்ட்பா இஸ் மை. என்னோட தாத்தா வந்து எங்கள் அப்பாவோட அப்பா. அதனால் அவருடைய அப்பா யார் அப்பா? இவன் இப்படி தான் பேசுவானோ? இவன் பேசுறது எனக்கே புரியல. எங்கேயோ தலைவலி. See, my grandpa is my dad's dad and dad's dad is whose dad? அப்படின்னு போட்டான். My apologies. My name is Kazuko Kiryu. ஐயோ பார்க்கவே இல்லையே. Kiryu as in demon dragon. இரு என்னாச்சு? நீ வச்சிட்டு இருக்கிறதுனா நம்பவே முடியல. அது ஸ்வாலோ டெயில் பட்டர்ஃப்ளை தானே? என்ன அதுக்குள்ள வயசானவங்க மாதிரி இருக்காங்க. அதை காமி என்கிட்ட, இன்னும் கொஞ்சம் கிட்ட வந்து காமி. அது க்யூட்டாக இருக்குல்ல? ஷினோசுக்கு நீங்கள் எங்கே கண்டுபிடிச்ச? என்னால் நம்பவே முடியல. இவ்வளோ பெரிய பட்டர்ஃப்ளை சம்மர் இங்கே தான் எங்கேயாவது சுற்றிட்டுருக்கோம் கார்னரில்.
எனக்கு உங்களோட பர்சனாலிட்டி பார்த்தா கொஞ்சம் பயமாகவே இருக்கு. என்னை மன்னிச்சிருங்க, நான் அப்படி தான் கொஞ்சம். நான் எப்போல்லாம் இன்செக்டை பற்றி பேசுகிறேன்னா அப்போ என்னோடய பர்சனாலிட்டி மொத்தமாக சேஞ்ச் ஆகிடும். அதோட முக்கியமான விஷயம் ஷினோசுகே, அந்த பட்டர்ஃப்ளை என்னோட புக்கில் ஆட் பண்ணிக்கலாமா? நான் ஒரு புக்கில் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன், எல்லா க்ரீச்சரை பற்றியும் அதில் போடணுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லைனா அப்போ இவ்வளோ ஒரு நல்ல காசு சம்பாதிக்கிற ஆளுன்னு நினைக்கிறேன். அக்கா அக்கா பட்டர்ஃப்ளை கொடுக்குறேன், காசு கொடுக்கா. மெல்கா உருட்டு கண்ணாடி, இவ பேர் உருட்டு கண்ணாடி. அந்த சூட்ட முடி வேறு, சுருட்ட முடி. ஆமாம், சுருட்ட முடி ஈஸியாக தானே இருக்குது. எங்கள் பேர்லாம் ஆக்சுவலாக கூப்பிட்றாங்க. எங்கள் டைம் ஏக்கா உருட்டுக்கா, உருட்டு கண்ணாடிக்கா. இல்லைக்கா உருண்டை கண்ணாடி தான் சொல்லுவாங்க, நான் தான் உருட்டுன்னு. ஐயோ பரவாயில்ல, உருண்டை கண்ணாடிக்கும் உருட்டு கண்ணாடி ஈஸியாக தான் இருக்கும். ஓகே சிச்சன் சிச்சன். ஆனால் இந்த கேமோட சவுண்டு எவ்வளோ பீஸ்ஃபுல்லாக இருக்குது. நீங்கள் நைட்டு மட்டும் இந்த கேம் சவுண்டை சும்மா ஆனில் வச்சுட்டு தூங்கிட்டீங்கன்னா நீங்கள் 10 நாள் தூங்கினாலும் ஆச்சரியப்படுறதுக்குள்ள. ஆக்சுவலி நான் இந்த வாய்ஸ் டப்பிங் ஆஃப்டர் த வீடியோ ஒன்லி, ஐயோ ஆஃப்டர் த வீடியோ ஒன்லின்னு சொல்லிட்டேன். ஆஃப்டர் த வீடியோ வந்தால் ரெக்கார்டே பண்ணுறேன். அதனால் கொஞ்சம் என்ன இடத்துல பண்ணவே தெரியல. ஃபஸ்ட்டு நான் ரெக்கார்ட் பண்ணேன், ஆனால் அந்த வீடியோவில் ரெக்கார்ட் ஆன மாதிரியே இல்லை. ஓகே ஓகே அதனால் இந்த கேம் பிளே பார்த்துட்டேன், சொல்கிறேன்னு ஸ்பாயிலர் பண்ணுறேன். நான் நல்லா இருக்காது, அதனால தான் அமைதியாக இருக்கேன். இப்போ நம்ம எங்கே போனோன்னு கூட தெரியும். ஆனால் ஒரு ரவுண்ட் அடிப்போமே, ஏதாவது பூச்சி கீச்சி கிடச்சா. கிடச்சிது பார்த்தீங்களா, சும்மா சொல்லாட்டினாலே கிடைக்குது. ஆனால் அது ஆக்சுவலி பார்க்க கிரேவியார்ட் மட்டும் தானே இருக்குது. ஓ கார்டன், வாவ். ஓ இந்த மேப்பை சுற்றி பாரு அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. காலையில் மட்டும்தான் என்னால் சுற்றி பார்க்க முடியும். ஓ மேலே ஒரு டைமிங் ஓடிட்டு இருந்துச்சு, ஏதோ கிச்சனுக்கு டைமிங்கா. அங்கே யாரோ ஒரு குழந்தையோட வாய்ஸ் கேட்குது. எங்கே பாட்டி? நான் போகிறேன் பாட்டி. அங்கே யாரோ குழந்தையோட வாய்ஸ் கேட்குது. நான் போகிறேன் பாட்டி. ஒருவேளை மேபி அதுதான் புரிபுரி மவுண்டெயினாக இருக்குமோ. சிமிலுக்கு அந்த மவுண்டெயின் பேர் புரிபுரி மவுண்டெயின். இப்படி சின்சான் பண்ணுற மாதிரியே இல்லை. ஹீரோவா விளையாடலாம். ஹீரோ விளையாட முடியுதா?
இல்லை இல்லைன்னா நான் அந்த கேம்லேயே பார்க்கல. என்னடா நீங்கள் பண்ணுறீங்க? ஓகே கைஸ், சொன்ன மாதிரி தான் இதில் எல்லாத்தையுமே இன்டராக்ட் பண்ணலாம். எல்லாமே இல்லை, இட்லி ஒரு 70-80% இன்டராக்ட் பண்ணலாம். ஒரு ஃபன்னான கேமு. நீங்கள் சும்மா ட்ரை பண்ணுங்கள், பக்காவாக இருக்கும். மேபி அதை ஃப்ரீயாகவே ஏற்றலாம்னு நினைக்கிறேன். ஆனால் எப்படின்னு தெரில. ப்ரமோஷன்லாம் இல்லை, ப்ரமோஷனே இல்லை. ஏன்னா காப்பி ரைட் வந்துடும் சம்டைம்ஸ். டைம் ரொம்ப கம்மியாக இருக்குது. ஓகே, நம்ம சும்மா அப்படி சுற்றுவோம். நம்ம பிடிச்சதை கொடுப்போமா? ஓகே ஓகே, காசு கொடுத்துருக்காங்க. ஓகே, இது வரைக்கும் பார்த்துட்டு இருக்கீங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். ஓகேவா? ஓ, நைட் ஆயிடுச்சா? ஆமாம், அது ஸ்டார்ட் ஆக போகுது. சின்சான் அப்படின்னு சொல்லிட்டுருக்கேன். ஓகே ஹிரோஷி, நீ டிவியில் வர போகிற கரெக்டா? நீங்கள் ரொம்ப லக்கி டேட், நீங்கள் வந்து டிவியில் வரீங்க. நான் டிவி ஷோலெல்லாம் வரல, அது ஜஸ்ட் இன்டர்வியூ தான், என் ஜாப் அப்ளிகேஷனுக்காக. ஐயோ, நான் ரெக்கார்டர் போட மறந்துட்டேனே. Today will be joined by Hiroshi Nohara from Futabo. ஓ, நீங்கள் உண்மையிலே டிவியில் வந்துட்டீங்க. ஓ, ஈயாவா? வெல், என்னோடய பேர் வந்து ஹிரோஷி நொகாரா. எனக்கு 35 வயசு ஆகுது. வயசெல்லாம் சொல்லணும்னு அவசியமே இல்லையே, இது பப்ளிக்காக இல்லை. நம்ம தேவையில்லாதெல்லாம் இது பண்ணிடுவோம் மகை. பார்த்தா தலை தான் வலிக்குது. என்ன கை உதறலாம் நின்றுச்சு. கைஸ், பேய் மாதிரி பேசுகிறாரு. கைஸ், இது லைவ் போனோன்னா மறக்காமல் கமெண்ட்டில் வந்து லைவ்னு போடுங்க, ஓகேவா? அப்போ தான் மேலும் ஓகேப்பா லைவ் போடலாம், பார்க்குறாங்களே அப்படின்னு தோணும். இந்த ரிப்போர்ட்டர் வந்து அழகா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. நான் நினைக்கிறேன் உனக்கு பக் பிடிக்கிறது ரொம்ப பிடிச்சிருக்குன்ட்டு. நீ தானே பிடிச்சேன்னு என்கிட்ட சொல்லு. எனக்கு அவ்வளோவா தெரியல. மிஸ் கசுக்கோ வந்து ஒரு புக்கு ரெடி பண்ணி தராங்க எனக்கு. ஓ, அந்த சவுண்டு கேட்கறதுக்கு அந்த கசுக்கோ தி பக்லவர் தானே? நான் தி பக்லவர். ரைட்டெல்லாம் பயங்கரமாக இருக்கே. அவள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான ஆள் தான். அவள் ஒரு ஸ்டூடெண்ட் இந்த ஊருக்கு வந்து நேச்சரை பற்றி ரிசர்ச் பண்ண வந்திருக்கான்.
ஆமாம், அவங்க கொஞ்சம் பயமானவங்க தான் அவங்களோட பர்சனாலிட்டி சேஞ்ச் பண்ணும் போத. அவங்க கொஞ்சம் இன்டென்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்காரு. இன்டென்ஸ்னால் லைக் ஐயோ, இது அனிமையை பொறுத்த வரைக்கும் ஆரா அப்படின்றது மாதிரி தானே மென்ஷன் ஆகும். ஆரான்னு சொல்ல முடியாது. எனக்கே புரியல. She lived in a tent. இல்லை டென்ட் இல்லை, அது இன்டென்ஸ், குவைட் இன்டென்ஸ். டென்ட்டா? ஏதா சார் டென்ட்லேயே ஆள்றான். குவைட் இன்டென்ஸ். ஆமாம், குவைட் இன்டென்ஸ். நீங்க இப்போ வீட்டுக்கு போறீங்களா? ஓகே, நம்ம நாளைக்கு சந்திக்கலாம். ஓகே, சின்சான் பல்ல விளக்கிட்டு போயிட்டு தூங்குன்னு சொல்லியிருக்காங்க. போய் தூங்கிடுவோமா? அதுக்கு முன்னாடி எதாவது வெளில போக முடியுதான்னு பார்த்துட்டு போய் தூங்குவோங்க. யூ கேன் ஒன்லி கோ. நீங்கள் சில பிளேஸுக்கு தான் நைட்டில் போக முடியாது, அது கொஞ்சம் நேரத்துக்கு தான் அப்படின்னு போட்டிருக்காங்க. ரொம்ப நேரத்துக்கு இருக்க முடியாது, என்ன சின்ன பையன். ஓகே, ஐ திங்க் சேவிங் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன். இது வரைக்கும் பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணுங்கள். அப்போ தான் நம்ம போட போகிற லைவ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். இந்த கேம் ரொம்ப பெருசுன்னு சொல்ல முடியாது, ரொம்ப குட்டின்னு சொல்ல முடியாது, ரொம்ப ஃபன்னான கேம். ஓகேவா? அதனால் மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அந்த இடத்துல இது ஜொலிக்கு தான் நான் எடுக்க முடியல. இந்த லைட் ஃப்ரம் த அந்த ஃபயர் ஃப்ளைஸ்லேருந்து வர லைட் வந்து நைட்டில் ரொம்ப அழகாக இருக்கும். உன்னால் அதை கலெக்ட் பண்ண முடியுமா என்னோடய படிப்புக்காக அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த வில்லேஜில் வந்து ஃபயர் ஃப்ளைஸ் வந்து கொஞ்சம் நல்லாவே பார்க்க முடியும். உன்னால் கொஞ்சம் ஃபயர் ஃப்ளைஸை கேட்ச் பண்ணிட்டு என்கிட்ட வந்து கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க கைஸ். ஓகே, நம்ம வீட்டுக்கு பார்ப்போமா? காசு கொடுப்பீங்கன்னா என்ன வேணும் பண்ணுவோங்க. ஃபயர் ஃப்ளை கிடச்சிருச்சு. என்னடா இவ்வளோ சீக்கிரமாக கிடச்சிருச்சு. இது வந்து அர்பன்ட் ஃபயர் ஃப்ளை. ஓகேவா? கீழே இருக்கிறது அதுவே தான். இது வேறு, இது ஜாப்பனீஸ் பாரிஸ் சம்திங் வந்துச்சு. ஓகே, நம்ம இன்னும் கொஞ்சம் தூரம் நைட்டு எவ்வளோ தூரம் போக முடியுது பார்த்துக்கலாம். அதுக்கு முன்னாடி போய் கொடுத்துடலாம் செல் பண்ணிட்டு. இந்த கேம் பிளே பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோக்கு எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். ஓகே, நான் அதை எழுதிட்டேன். இது வந்து அர்பன் ஃபயர் ஃப்ளை. ஆமாம், கரெக்டு தான். ஓகே, இதை கொடுக்க விரும்புகிறீங்களா? ஓகே, ப்ளீஸ் சப்ஸ்கிரைப். நீ சொன்னாலும் சொல்லலாம் வாங்கிட்டோங்க. இது வந்து $60 கைஸ், $60. ஐ திங்க் இதிலே இன்னொன்று இருக்கும் ஃபயர் ஃப்ளைலேயே, அது வந்து $160 போகும். அதை ட்ரை பண்ணுவோம்பா வாங்க. ஒரு ரவுண்டு போய் பார்த்துட்டு அது இருந்துச்சுடா பிடிச்சிட்டாலும். இவங்களால இந்த இடத்துக்கு போக முடியாது சொல்கிறாங்களா? இந்த மாதிரி சில இடத்துக்கு தான் கைஸ் போக முடியும்.
ஓகே. ஓ, இங்கே இன்னும் 2 இருக்கா? என்னடா இது? போயிட்டு வர இருக்குது. இதுவும் அர்பன் ஃபயர் ஃப்ளை தான். ஓகே. இல்லை அது இல்லை, அது இல்லை. இந்த சைடுடா, அந்த சைடுடா. இங்கே டகைஸ் இருடா ஒரு செகண்ட் இல்லைடா. இது என்னது? இது வந்து இதுவும் அர்பன். அந்த ஃபயர் ஃப்ளை வேணும்டா எனக்கு. ஏடா இப்படிலாம் பண்ணுறீங்க டேய்? எனக்கு டக்குனு அந்த ஃபயர் ஃப்ளையை கொடுங்க பார்ப்போம். இங்கே இருக்கா? இல்லை. ட்ரெயினியாக வரவே மாட்டேங்குது. ஓகே, நம்ம நாளைக்கு லைவில் நாளைக்கு இல்லை நாளைக்கு வச்சு அநேகமாக மண்டே லைவ் வரும். எனக்கு பிடிக்கும். என்னது? ஸ்மால் நோ பென்ட் ஃபயர் ஃப்ளை. இதே தாங்க $160 போகும். பக்காவாக இருக்கும். ஓகே, இது ஜாப்பனீஸ் படிச்சு. ஓகே, ரெயில் ரோடு கிராசிங், நோ பெண்ட் பிரிட்ஜு. பெண்டா இல்லைனாக்கா நான் பெண்டாக தானே இருக்குது. இட் சீம்ஸ் லைக் யூஆர் கெட்டிங் ஸ்லீப்பி. எனக்கு தூக்கம் வருது அப்படின்னு சிச்சார் சொல்கிறான். ஓகேவா, இப்போ நம்ம தூக்க போவோமா? அவங்க என்ன நினைக்கிறாங்க, என்ன ட்ரீம் பண்ணுறாங்கன்னு நினைக்கணும்னு விஷ் பண்ணுறேன் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. சின்சான் என்ன ட்ரீம் பண்ணுவான்னு தெரியாதா? அன்றைக்குமே நான் ஜஸ்ட் ஸ்கிப் கொடுத்துடலான் இருக்கேங்க. இது ஹோல்டு பண்ணுமா இந்த ஸ்கிப்பை? ஐயோ, ஹோல்டு பண்ணாமல் ஒரு கிளாரிஃபிகேஷன் கிளிக் கொடுத்துட்டேன். வாவ், இது பாருங்க, ஒரு பெயிண்டிங் மாதிரி அச்சஸெல்லாம் இல்லை, நல்லா இருக்குது. இது எனக்கு ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது கைஸ். ஓகே, நம்ம சேவ் பண்ணோன்னா நம்ம செட்டிங்ஸில் போய்ட்டு அப்போ சேவ் பண்ணல அதெல்லாம் அப்போ ஃபஸ்ட்டே பார்த்தாச்சுட்டா. இப்போ காமிக்கிறீங்களே. நோ, இப்போதைக்கு நான் சேவ் பண்ணல ப்ராக்ரஸ்ஸு. ஏன்னா அது சேவ் ஸ்லாட்டை மேபி எடுக்கலாம். நிறைய சேவ் ஸ்லாட் வச்சுட்டா பிரச்சனை இல்லை. சும்மா நம்ம கை போக்குறப்ப அனுப்பிச்சிட்டே இருக்கலாம். சாப்பாடுக்கு நன்றி. இன்றைக்கி ஒரு தாத்தாவோட என்ன பண்ண போகிறேன், நேற்று என்ன பண்ண எல்லாம் கேட்டிருக்காங்க. அடுத்த செகண்டே தாத்தா வந்துட்டாரு. ஓகே, பாதுகாப்பாக இரு, சாத்தா சொல்கிறது கேளுன்னு சொல்லி அனுப்பிச்சி விட்ருக்காங்க. ஓ, இதை தான் நம்ம 100 கண்டுபிடிச்சிட்டோமே. ஸ்பீடாக போகிறதுக்கு அந்த புரி டான்ஸ் போட்டு பண்ணுமா? கிராண்ட்பா, இன்றைக்கி நம்ம என்ன பண்ண போகிறோம்? அநேகமாக ஃபிஷ்ஷிங் நினைக்கிறேன். யா, ஃபிஷ்ஷிங். ஓகே, நம்ம ஃபிஷ்ஷிங் பண்ணுவோமா? வாங்க. ஃபிஷ்ஷர் உமன். ஓ, ஸோ தேர் இஸ் அ ஃபிஷ்ஷர் உமன் அங்கே. அப்போ அந்த அவங்களும் இருக்காங்களா, ஃபிஷ் பண்ணுறவங்களும் இருக்காங்களா அப்படின்ற மாதிரி கேட்டுக்கோ. ஓகே, இப்போ நம்ம அந்த பிரிட்ஜுக்கிட்ட போகணுன்னு நினைக்கிறேன். வாங்க, பிரிட்ஜுக்கிட்ட போவோம். அதுக்கு முன்னாடி மேபி நம்மளால் அந்த ஃபயர் ஃப்ளை ஹெல்ப் பண்ண முடியுமான்னு போகுமா? ஓவர் ஹியர் ஷினோஸ். ஓகே, இவர் அங்கே போய் சேர்த்துக்கிட்டு தான் நம்மளே போகிறோமா என்ன? ஆமாம், என்னடா இது? நிஜமாக இந்த கேம் நல்ல ஹிட் அடிக்கும்னு நினைக்கிறேன். கூடிய சீக்கிரத்துலையா என்னன்னு தெரில. We should head over to that bridge up ahead. அங்கே தான் ஃபிஷிங் பண்ணிருந்தாங்க, அதனால தான் கணிச்சேன். ஓகே, அங்கே போவோம். ஓ, நம்ம நேற்று பிடிச்சது உங்ககிட்ட கொடுப்போமா? ஏதோ நோ பென்ட் ஃபயர் ஃப்ளை பிடிச்சிருக்கேன், காசு கொடுக்கா. ஏதா எனக்கு வேல்யூ தெரியும், நான் சின்ன பையன் நினச்சி ஏமாத்தாதீங்க. ஊருக்கு பாருங்க, ஸ்மால் நோ பென்ட். ஓகே, ஐ திங்க் ஐ பாஸ். ஓகே கைஸ், கொடுத்தாச்சு. நினச்சேன் காசு தான் கடவுளப்பா. ஐயோ, இந்த காசை பார்த்தாலே இனிமையாக இருக்குது கைஸ். எல்லா கேம்லேயுமே காசு அதிகமாக, எல்லா கேம்லேயும் காசு அதிகமாக வச்சுக்கணும்.
லுக் ஹியர், இதுதான் உங்கள் அப்பா சின்ன வயசில் நான் தாத்தா யூஸ் பண்ண ராடா. ஓகே பிடிச்சி பார்ப்போமா? நீ கேட்சை பிடிக்கிறத நான் பார்க்கணும், பிடி அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு. எப்படி ஃபிஷிங் பண்ணுறோம்? சும்மா ட்ரை அடிப்போம்ப்பா. கோ ஃபிஷிங். ஓகே ஓகே. என்ன ஆகுது? ஏதாவது ஃபிஷ் வருதா? ஃபிஷ் வருது, ஃபிஷ்ஷு வருது, ஃபிஷ் வருது, ஃபிஷ்ஷு வருது. வந்துருச்சு. சூப்பர். இது மாசு சம்திங் வந்துச்சே. நல்ல வேலை பண்ணியிருக்கேன் ஷினோசுக்கே. ஃபஸ்ட் டைம் இருக்க மாதிரி ஃபிஷ்ஷை பிடிக்க முடியாது. நம்ம இந்த மாதிரி ஃபிஷ்ஷு இந்த மாதிரிலாம் நான் நிறைய ஃபிஷ்ஷை பிடிக்க போகிறேன் தாத்தா அப்படின்னு சொல்லிடுறேன். அப்படியே இது ஒரு ஃபிஷ்ஷை பிடிக்கலான்னு அடிக்கிறேன். ஓகே, நம்ம இதோட இதை எண்ட் பண்ணிப்போம். இந்த வீடியோவை பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு லைக் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம அதுக்கு முன்னாடி சும்மா அந்த இதெல்லாம் பற்றி ரீட் பண்ணிட்டு போயிடுவோமா? ஓகே, இது வந்து வெதரிங் தட் ஓகே. இது வந்து பெருசாக வளருமா பட்டர்ஃப்ளைலேயே. இது வந்து இந்த சீசன்ஸுக்கு அதுக்கடுத்து இந்த மாதிரி இடத்துல தான் வாழுமா, வில்லேஜ்லலாம். முக்கியமான விஷயம் வந்து இதில் வந்து ஃபுட் இந்த மாதிரி பிளான்ட் அதுலேருந்து தான் சாப்பிடுவோம். அது நம்மளுக்கே தெரியுமே. செகண்டும் அதே தான் போட்டிருக்கு. அநேகமாக 2 பேர் ஒரே இது தான். ஓகேவா? நம்ம என்ன பேர்னா இது கேபேஜ். ஐ திங்க் இது வந்து ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம், கேபேஜ் வந்து என்ன இருக்குது, இப்படி கேபேஜ் எப்படி வந்துச்சுன்னா தெளிவாக சொல்கிறேன். ஓகேவா? கேபேஜ் வந்து முட்டை போட்டிருக்கோம். ப்ரோ கேபேஜ் முட்டை போட எல்லாருக்கே உயிர் இருக்குது. ஓகேவா? கேபேஜ் முட்டை போட்டிருக்கு. என்ன கேபேஜ் தான் வளரான்னு பார்த்துருக்கோம், பார்த்தா பட்டர்ஃப்ளை வந்துடுச்சு. அதனால் கேபேஜ் பட்டர்ஃப்ளைன்னு வச்சுருக்காங்க. இது சோளட்டையில் வந்து ஏதோ நாய் வாலிலேருந்து வந்திருக்கு கைஸ். இதுதான் நான் சிம்பிளாக விளக்கத்தை கொடுத்துட்டேன். இதுதான் உண்மை கதை. ஓகேவா? இதை நீங்கள் நம்பி தான் ஆகணும். இது அந்தளவுக்கு சூப்பரான ஒரு கேபேஜ். இந்த கேபேஜ் பட்டர்ஃப்ளையை வறுத்திங்கன்னா கேபேஜ் ஸ்மெல் வரும். ஆனால் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா செத்துருவீங்க. அவ்வளோதான் மறந்துட்டே தான் உயிர் போயிடும். கேபேஜெல்லாம் சாப்பிட்டு நீங்கள் உயிரோடு இருந்தீங்கன்னா ஓகே. ஆனால் கேபேஜ் பட்டர்ஃப்ளையை சாப்பிட்டு உயிரோடு இருக்கீங்கன்னா வாய்ப்பே இல்லை கைஸ். ஓகேவா? இதே மாதிரி நம்ம டெய்லியும் ஒரு வீடியோ லைவில் ஒரு 4-6 படிப்போம் கைஸ். இதே மாதிரி இதை மாதிரிலாம் இல்லை. இப்போது அடுத்த வாட்டி தெளிவாகவே படிப்போம். ஓகே, இப்போ வந்து சும்மா ஒரு ஃபன்னு டாபிக் தான். உண்மையிலே இது அப்படிலாம் வளரல. இது வந்து சம் கைண்ட் ஆஃப் மியூட்டேஷன் நினைக்கிறேன். மியூட்டேஷன்னா டிஃப்ரெண்ட்டாக வச்சுக்கோங்களேன். இந்த டீரெக்ஸ் இதில் வருமே ஜுராசிக் பார்க்கில், அந்த மாதிரி மியூட்டேஷன்ஸ். ஓகேவா? அந்த மாதிரி கைண்ட் ஆஃப் திங் தான் இது. இது உண்மையிலே அப்படிலாம் இருக்கான்னு கேட்டால் எனக்கு தெரியல. மேபி நம்ம இதை லைவில் பேசுவோம். அது மட்டும் இல்லை, இன்னும் நிறைய இருக்குது. இன்னும் 2 கூட இருக்குது. அதை உட்காந்து படிக்கலாம், பிரச்சனை இல்லை. ஆனால் படிக்கிற அளவுக்கு எனக்கு பொறுமை இருக்கா கேட்டிங்கன்னா எனக்கு அந்த அளவுக்குலாம் பொறுமை இல்லை. நான் ஆல்ரெடி டயர்டாக இருக்குது. இது நைட்டில் உட்காந்து ரெடி பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு தூக்கமாக இருந்துக்கு. ஆனால் இந்த கேமோட சவுண்டை கேட்டால் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே பை கைஸ். நம்ம அடுத்த வீடியோவில் பார்ப்போம். லைவ் இல்லையா வீடியோவாக தெரியல. கிவ்அவே ஆல்ரெடி முடிஞ்சிருச்சா, அது வேறு சேனலில் அப்லோட் ஆகிருக்கு. ஓகே கைஸ், பாய்.